சின்ன டீம் ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்கோம். ஸோ அதோட உழைப்பு வந்து ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது தெரிஞ்சிருக்கும். படத்தை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கொடுக்குமாறு நான் தாழ்மையை கேட்டுக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஸோ அடுத்ததாக வாகை பட தயாரிப்பாளர் ஜனார்த்தன் அவர்கள் கண்ணீரா டீமை வாழ்த்தி ஒரு சில வார்த்தைகள் பேசணும் கேட்டுக்கிறோம். இனிய மாலை வணக்கம். இந்த மேடைக்கு என்னை அழைத்ததற்கு கண்ணீரா ப்ரொடக்ஷன்ஸும் உத்ரா ப்ரொடக்ஷனுக்கும் மிக்க நன்றி. மேடையில் வந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். பத்திரிகையாளர் மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். நான் ஒரு சின்ன தயாரிப்பாளர். ரொம்ப கஷ்டப்பட்டு வாகை என்ற படத்தை எடுத்திருக்கோம். என்னுடைய சின்ன வேண்டுகோள் என்னன்னாக்கா, இந்த சின்ன தயாரிப்பாளர் சங்கம் வந்து சின்ன சின்ன ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்கு படம் விற்பனைக்கு தேவையான உத்திகளை தகுந்த நேரத்தில் ஹெல்ப் பண்ணி அவங்கள மேல் கொண்டு வரணும். அப்போ தான் அவங்க வந்து மேலும் சில ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணணும். சேட்டலைட்ஸ், ஓடிடி, இந்த மாதிரி புது இயக்குநர்களை நம்பி தான் படம் எடுக்கிறோம் நம்ம. ஆனால் புது இயக்குநர்கள் வந்து கடைசி வரைக்கும் இருந்து அந்த ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் சிலர் இருக்க மாட்டேன்றாங்க, சிலர் கடுமையாக உழைச்சி ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மேலும் புதிய இயக்குநர்கள் வந்து இது வந்து மனசில் வச்சு நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். மெயினாக பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையத்தில் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் உட்காந்துருக்கோம் தெளிவு ஜாம்போன அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம் தான். ஆக்சுவலாக கண்டிப்பாக ட்ரெய்லர் பார்த்தோம், ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் சாங்ஸ் எல்லாம் பார்த்தோம், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஹரி உத்ராக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக லாபகரமாக வெற்றிகரமாக அமைய வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக நான் கந்தக்கோட்டை ஈகோ 2 படம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓன் பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி அது ஃபஸ்ட்டு படம் ஃபோர்ஸான ஒரு படம் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ ரிங்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், 2 படம் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக சின்ன படங்கள் வந்து சின்ன படங்கள், மீடியம் பட்ஜெட் படங்களும் இன்றைக்கி இருக்கிற நிலமையில் பிஸ்னஸ் பண்ணுறோம் எடுக்கிறது, சில பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப டஃப்பான விஷயம் தான். கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நான் கொஞ்சம் குவாலிட்டியாக பண்ணிகிட்டு இருக்கனால கண்டிப்பாக நான் அடுத்த படங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதனால் கண்டிப்பாக இங்கே நல்ல குவாலிட்டியான படங்களும் ஒரு ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் இருந்தால் கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணுற வழிகள் நிறையா இருக்குது. அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி இந்த படமும் நல்ல வெற்றி படமாக ஹரி உத்ராக்கு அமையட்டும். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச் சார். அடுத்ததாக தயாரிப்பாளர் பிரகாஷ் அவர்களை ஒரு சில வார்த்தைகளுக்காக அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக எனக்கு மேடையில் இருக்கிற மேடையில் அமர்ந்திருக்கிற எல்லாருக்கும் மாலை வணக்கம். கதிரை வந்து எனக்கு ஒரு 2 இயர்ஸாக தெரியும். அப்போது அவர் சொல்லும்போது நான் இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் ஆனால் அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து எந்த விஷயமும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு அவர் ரீசெண்டாக கால் பண்ணும்போது சொன்னது, சார் படம் முடிஞ்சிருச்சு, ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த ஒரு விஷயமே எனக்கு வந்து அவர்கிட்ட பிடிச்சது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட கதை சொல்லும்போதும் சரி, இந்த விஷயத்தை இப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா சொல்லும்போதும் நான் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் சொன்னேன். எப்படி பண்ணுவீங்க, ஏன்னா நாங்கள் இங்கே இருக்கும்போதே சில விஷயங்கள் நிறைய கஷ்டப்படுறோம், நிறைய விஷயங்கள் பண்ணி அதை கொண்டு வந்து ரிலீஸ் ஸ்டேஜ் கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் அவர் என்ன சொன்னார்னா, இல்லை சார் எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நான் பண்ணிவிடுவேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அண்ட் அவர் சொன்னதை இன்றைக்கி வந்து பார்க்கும்போது நல்லாவே தெரியுது, அவர் எதை சொல்லியிருந்தாரோ அதை கொண்டு வந்திருக்காரு அப்படின்ட்டு. ஸோ வெல்டன் கதிர். ஸோ இந்த படம் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ரைட்டர் அண்ட் கோ ப்ரொடியூசர் கௌசல்யா மேம் அவர்களை ஒரு சில வார்த்தைகளுக்காக மேடை கிடைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்களோட சேர்ந்து இந்த விழாவை கொண்டாட வந்திருக்கீங்க மீடியா அண்ட் சீஃப் கெஸ்ட், அப்புறம் நிறைய இங்கே டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த தருணம். ஏன்னா ரொம்ப எமோஷ்னலான ஒரு மூமெண்ட்ஸ் ஆக்சுவலி. ஏன்னா இந்த மாதிரி ஃபாரின் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு இங்கே தமிழ்நாட்டில் வந்து படம் ரிலீஸ் பண்ணுறது அது மிகப்பெரிய கனவு, மிகப்பெரிய ஒரு லட்சியம். அது இன்றைக்கி நினைவாகுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் மிஸ்டர் ஹரி உத்ரா சார் அண்ட் ஓஸ்டோ பாலா சார். தேங்க்யூ ஃபார் வெல்கமிங் அஸ் இன் டு இந்தியன் சினிமா. நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக இது சாத்தியம் இல்லை. அண்ட் தேங்க்யூ டு கண்ணீரா டீம். நாங்கள் பாதி பேர் தான் வந்திருக்கோம், மீதி பேர் ஸ்டில் இன் மலேசியா, வர முடியல. வந்தவங்களுக்கும் வராதவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் நன்றிகள்.
அண்ட் தேங்க்யூ டு த டிரெக்டர் அண்ட் கோ ப்ரொடியூசர் கதிரவன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அண்ட் நான் எழுதின கதையை நம்பி அது ஒரு அழகான படமாக்கி இப்போது தமிழ்நாடு வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுக்கு நான் நன்றி சொல்லணும். அது என்னோடய பொண்ணு ஆதிரா. ஏன்னா நாங்கள் கல்யாணம் பண்ணி ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு கழிச்சு தான் அவள் பிறந்தா. ஸோ மீன்வால் மைண்டை டைவெர்ட் பண்ணலான்னு சொல்லி தான் கதை எழுத ஆரம்பித்தேன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் கண்ணீரா. ஸோ கதை எழுதி படம் போயிட்டுருக்கிறப்போ ஐ காட் ப்ரெக்னென்ட், கன்சீவ் ஆகிட்டேன். அப்போது நான் கோஆர்டினேஷன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ கதிர் சொன்னாங்க, நீ வீட்டில் இருந்து ரெஸ்ட் பண்ணுங்கள், ஏன்னா ஷூட் செட்டு டைரிங்காக இருக்கும், கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் தனியாலாம் போய் ஷூட் பண்ணுறது கஷ்டம் இல்லை அப்படின்னா, நான் இப்போ 2 பேராக இருக்கேன். ஸோ எனக்கு ஆக்சுவலி எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜி இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு சக்தி இருக்குது. ஸோ how can I be weaker than any time before அப்படின்னு சொல்லிட்டு then we somehow continued the shoot. So I would like to thank my daughter for being the strength and giving me the endurance to complete the shoot. And அவங்க இன்னைக்கு வரல, மலேசியாவில் இருக்காங்க. ஸோ I would like to dedicate this very special moment to her. And இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். And thank you universe for making this happen. Thank you very much. தேங்க்யூ மேம். அடுத்ததாக ரோபோ சங்கர் அவர்களை ஒரு சில வார்த்தைகளுக்காக அழைக்கிறோம்.